ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்கள் வீட்டில் முள்ளங்கி இருக்கா? இந்த மாதிரி உடனே சைடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முள்ளங்கி எல்லாமே தீர்ந்து போயிடும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு, சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுட்டு, ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு, ஒரு 2 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி காய் சீவிர கட்டையில் நல்லா சீவி கொஞ்சம் நைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு இந்த பக்கம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சீவின முள்ளங்கி அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. முள்ளங்கி வந்து உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னா முள்ளங்கியோட கலர் வந்து கொஞ்சம் மாறிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து முள்ளங்கி நல்ல கலர் மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துடலாம். முட்டை வந்து நாங்கள் 2 முட்டை சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு 2 முட்டை போதுமானது. முட்டையை சேர்த்துட்டு உடனே வேகமாக கிளறிடாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த முள்ளங்கியை வந்து முட்டையில் அப்படியே இது பண்ணுற மாதிரி கிளறி கிளறி பொறுமையாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா முட்டையுமே முள்ளங்கியில் ஃபுல்லாக அப்படியே இதாகிடும். நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.